ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பனங்கிழங்கோட பயன்களும் அதை வச்சு 2 சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியும். இப்போ தான் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு அவர் சேனல் சஞ்சனா வியூ. இப்போ கிழங்க கொஞ்சமாக மஞ்சள் உப்பு போட்டு நல்லா அவிக்க ஆரம்பிச்சிடணும். அது ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் நல்லா அவிக்க விட்டுருங்க. கேஸ்லலாம் வச்சா உடனே வந்துடும். நல்லா இப்போ அவிச்சு எடுத்த பிறகு இப்போ அவிச்சு எடுத்திருக்கேன். இதோட பயன் என்னதுன்னா, சுகர் பேஷண்ட்ஸ் கூட இதை சாப்பிட்லாம். ஏன்னா இதில் ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இன்சுலின் சுரக்கிறது நார்மலாக இந்த கிழங்குல அதுக்கான இது இருக்கிறனால சுகர் பேஷண்ட்ஸ் மண்ணுக்கடியில் இருக்கிறத சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கிழங்கெல்லாம். ஆனால் பனங்கிழங்கு மட்டும் அவங்க சாப்பிட்லாம். அப்புறமா இதில் நிறைய ஃபைபர் இருக்குது. கான்ஸ்டிபேஷன் இருக்கவங்க சாப்பிட்லாம். சின்ன பிள்ளைங்க கூட சாப்பிட்லாம். சின்ன பிள்ளைங்களுக்கு இப்படி ஃபுல்லாக கொடுத்து சாப்பிட வைக்க முடியலன்னா இதை பவுட்ரு பண்ணி பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுத்து கூட சாப்பிட வைக்கலாம். இல்லை கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனை இருக்கவங்க கூட இதை தேங்காய் பாலில் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கர்ப்பப்பை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சில பேருக்கு வீக்காக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதெல்லாம் நல்லா வலுப்படுத்தும். ரொம்பவே நல்லதான இந்த பனங்கிழங்கை சீசன் டைமில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாங்கி சாப்பிடுங்க. இதை பவுடராக வச்சுக்கலாம். இப்போ இதை பச்சையாகவே வச்சு நான் 2 ரெசிபி, இனிப்பில் 1 காரத்தில் 1 எப்படி பண்ணணும்னு பண்ணி காட்டுறேன். ரொம்ப ஹெல்த்தியான இந்த பனங்கிழங்கை எங்கே பார்த்தாலும் மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்கி சாப்பிடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியானது. பிள்ளைங்களுக்கும் ஹெல்த்தி, பெரியவங்களுக்கும் ஹெல்த்தி. சுகர் பேஷண்ட்ஸ் கூட சாப்பிட்லாம். இப்போ காரமாக எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கிழங்க கொஞ்சமாக எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது அப்புறம் கொஞ்சம் தேங்காய், பூண்டு, 3 மிளகா, ஜீரகம் இவ்வளோத்தையும் எடுத்து ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். இது எல்லாத்தையும் 1 பை 1 போட்டு நல்லா அரைச்சிக்கணும். ஒரு 5 கிழங்குன்னு வச்சுக்கோங்க. இந்த அளவில் இது போடுங்க. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதை அரைச்சி எடுத்து சாப்பிடுங்க. இதை ரைஸ் கூடயும் சாப்பிட்லாம், சும்மாவும் சாப்பிட்லாம். இதுவே இனிப்பில் பண்ண போகிறேன். அதே தான். கிழங்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு 1/2 கப் தேங்காய், ஒரு 1/2 கப் சீனி எடுத்துக்கோங்க. இதையும் 3யும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. குழந்தைங்க காரமாக திங்கிறதுனால அவங்களுக்கு இப்படி இனிப்பாக பண்ணி கொடுங்க. ரொம்ப அழகாக சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாக. இது எல்லாத்தையும் போட்டு சேர்த்து அரைச்சாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. இனிப்பாக இருக்கும். அது நார்மலாகவே டேஸ்ட்டாக இருக்கும் கிழங்கு. அதில் இனிப்பெலாம் போட்டோன்னே இப்படி பால் மாதிரி கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். வித்தியாசமாக இருக்கேன்னு பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.